அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை, சென்று போன இரவன் நித்திரைக்கு பாதுகாவலாய் இருந்து இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காலைதோறும் எழுப்புகிற தேவன், நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை என்று சொல்லுகிற அந்த அனுபவம் எங்களுக்குள் அநேகம் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும்படியாய் மீண்டும் எங்களை எழுப்பி உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அழைப்பு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பலத்த கிருபை இந்த நாளின் கூடிகையில் வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்ப அந்தஸ்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நமக்கும் அநேக பிள்ளைப்பேறு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைப்பேறு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு முதல் பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். என்ன பொறுப்பு என்றால், நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு மூத்த பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு கீழாக பிறந்தவர்களுக்கு நீங்கள் காவல்காரராய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லது சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்பட்டு உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டங்களையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 38:7 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். நீ முதலாவது ஆயத்தப்படு, பின்பு உன்னுடனே இருக்கக்கூடிய உன் கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு காவலாளனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளைத்தான் நாம் ஆயத்தப்படுத்த முடியும், காவலாளனாய் இருக்க முடியும். மற்றவர்களுக்கு அது ஒவ்வாத ஒன்று என்று நாம் நினைக்கலாம். உண்மையும் அதுதான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அங்கு கூடியிருந்த பிள்ளைகள், இவன் தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லாதவராய் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி ரட்சிப்பான் என்று ஏளனம் செய்தார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெரிய காவல்காரராக இருந்ததால் தான் இன்றைக்கு நாம் இந்த சுகஜீவியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் மரித்ததற்கு பின்பு நம்மை பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:20. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு கீழாக இருக்கிற தம்பிகள் தங்கைகள் இவர்களுக்கு தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய காவல் பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை வழிநடத்தி நித்திய ஜீவிய பாதையில் நடத்தி செல்வது முந்தி பிறந்த நம் எல்லோருக்கும் அது தகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால், முதல் சகோதரராகிய காயின் ஆபேல்
இவர்கள் இருவரும் தேவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறந்தவர்கள். ஒருமுறை ஆண்டவர் காயினை பார்த்து, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். காயின் சொல்லுகிறார், நான் அவனுக்கு காவல்காரனா என்று கேட்கிறார். ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில். அவன் என்ன செய்தான் என்று ஆண்டவர் அறிந்து அவனை கேட்கிறார். அவனுடைய பதில் எப்படி இருக்கும் என்று விரும்புகிறார். அந்த பதிலை இன்று வரை உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் கேட்டு தெரிந்து கொண்டோம். நான் அவனுக்கு காவலாயா? இந்த பதிலை அவன் சொல்வான் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் தேவ பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் என்று ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு, கொலை செய்துவிட்டு, ஆண்டவர் அவனை குறித்து கேட்கும்போது, எனக்கு தெரியாது அவனுக்கு நான் காவல்காரனா என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவன் செய்த தவறு ஆண்டவருக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். தெரிந்த நிலையில்தான் ஆண்டவர் உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகள், இது அறிந்து செய்த பெரிய தவறு. அறிந்து செய்த பெரிய தவறு. அவர் நினைத்திருக்கலாம் காயின் ஆண்டவருக்கு தெரியாது என்று. அன்பு பிள்ளைகளே, இதே குணத்தை படைத்தவர்கள் இன்றைக்கு நம் குடும்பங்களிலும் நாம் பார்க்கலாம். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பொறுப்பின் தவற்றை அறிந்து அதை சரிவர ஈடுபடுத்த முடியாமல் அக்கறையற்ற ஒரு சூழ்நிலையில் பணியை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஆண்டவருக்கு அருவருப்பை கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ முதலாவது ஆயத்தப்படு, பின்பு மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. இன்றைக்கு நாம் கர்த்தரை பற்றி அனுபவிக்கிற அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்குள் பலன் குன்றி போகும்போதெல்லாம் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் தரம் நம்மில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மற்றவர்களை குறித்த அக்கறை, தன் குடும்பத்தை குறித்த அக்கறை, தன் சகோதர சகோதரிகளை குறித்த அக்கறை நமக்குள்ளாக இயல்பாகவே வர வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எனக்கு தெரியாது என்று சொல்வது எவ்வளவு ஒரு உதாசீனமான பதில். ஆண்டவர் எவ்வளவு அக்கறையோடு நம்மை கேட்கிறார், எவ்வளவு தாக்கத்தோடு அன்போடு கேட்கிறார். ஆனால் நாம் கொடுக்கிற பதில் உத்தேசமாய், கோபமூட்டக்கூடியதாய், அவச்சொல்லாய் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் என்று 1 யோவான் 4:20 நாம் வாசிக்கிறோம். தேவ அன்பு என்பது மாயமற்றது. தேவ அன்பு என்பது கசந்து கொள்ளக்கூடாத ஒன்று. தேவ அன்பு என்பது இரக்கம் காட்டுகிற ஒரு குணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வல்லமை. தேவ அன்பு என்பது உதாசீனமாகவோ அல்லது தெரியாமலேயோ தேவனுக்கு விரோதமாக பாவங்கள் செய்வதோ அல்லது பேச்சுக்களினால் செய்வதோ இவை முற்றிலும் அறவே இருக்காமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதான ஜீவிதமாக இருக்க வேண்டும். உன் சகோதரர் உனக்கு விரோதமாக செயல்பட்டார், அவரிடத்தில் காட்டுகிற அன்பு நம்மை அந்த தவற்றிலிருந்து விலகச் செய்ய வேண்டும். இதற்கு
நம்முடைய சகோதர பாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றால் மட்டுமே நாம் தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருப்போம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மிலே காணப்படுவது இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற அனுபவங்கள் நம்மை தேவனுக்குள் வைராக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஏனோ வந்தோம், ஏனோ பூமியில் வாழ்ந்தோம், திருமணம் செய்தோம், பிள்ளைகளை பெற்றோம், சரி இத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்கின்ற எண்ணம் நமக்கு உதிக்காமல் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கத்தை நாம் எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் நம்பி நன்மை செய், தேசத்தில் கூடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையின் அனுபவம் நம்மிடத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இன்றைக்கு இந்த அனுபவமான சொற்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு காணப்படுகிறது யோசித்து பார்ப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுதலை அவிழ்க்கவும் அப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் நம்மோடு இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும். அன்பு பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். இந்த அனுபவத்திலே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தரத்தை எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அமைப்பு நம்மை ஆண்டவருக்குள் இணைந்து போக செய்ய வேண்டும். நமக்கு பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் காட்டுகிற அன்பு இயேசுவின் அன்பாக இருக்க வேண்டும். பாரபட்சமற்ற ஒரு நண்பு, ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு நண்பு. அந்த அன்பிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு இருந்தால், கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர்களைப் போல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிற ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய உடன் பிறப்புகளுக்கு நாம் காவல்காரராக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய வார்த்தைகளின் சத்தம் எங்களுக்கு நல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். எங்களை ஏற்று எங்கள் சகோதரருக்கு விரோதமாக நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளுடைய எண்ணங்களை கர்த்தர் மாய்த்து ஆண்டவரை முற்றிலும் அந்த தவற்று கேட்ட காரணத்தை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய வருடம் ஒத்தாசம் எங்களோடு இருந்து எங்களுடைய சகோதரத்துவத்திலே நீ கொடுத்த அந்த அதே பலத்தின் மிகுதியினால் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற பயத்தோடு தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கேட்டு எங்களை நல்வழிப்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய சகோதர ஐக்கியத்திற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சகோதர பாசம் உங்களை விட்டு நீங்காது. உங்கள் சொந்த சகோதர சகோதரியிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர்கள் உங்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கும் காவல்காரனாக இருக்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அனுகூலப்படுத்தும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.